ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் எஸ்டர்டே நைட் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க மைண்டில் என்ன ஓடிட்டுச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Celebration, okay. So creativity, lovers, souls, burden, new vision, traveling, abundance, trust, harmony, conditioning, beyond the world. So bottom of the deck, flower. Okay. Death. Two of Pentacles. Hermit. King of Swords. Seven of Pentacles. Seven of Swords. Wheel of Fortune. Six of Pentacles. Ace of Cups. Sun. Eight of Wands. Queen of Wands. High Priestess. Okay. Thank you, universe. Okay. ஸோ இன்றைக்கி வெளியே அந்த டாபிக் பற்றி பார்க்க போனோம். எஸ்டர்டே நைட்டு நீங்கள் லவ் பண்ண பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சு, ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங், இது வந்து பர்சனல் ரீடிங் கிடையாது. ஸோ யாருக்கு ரெசிடென்ட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்களை ஃப்ரீயாக விட்டுடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு இந்த ஒரு பர்சனை நீங்கள் மேபி நீங்கள் வந்து ட்ராவல் ஏதாவது பண்ணுற டைம் இந்த ஒரு பர்சனை மீட் பண்ணியிருக்கலாம். இல்லைங்க நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு ட்ராவல் பயங்கர இஷ்டமாக இருக்கலாம். இல்லைங்க நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ட்ராவல் ஃபீல் லவ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு. ஓகே
இல்லைங்க ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைங்க பெயிண்டிங்காக இருக்கலாம், இல்லைங்க வந்து ட்ராயிங் ட்ராயிங் லைக் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். ஓகே. ஓகே. இந்த ஒரு பர்சனை ஃபஸ்ட் டைம் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு டீப்பாக ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகிருக்கும். ஓகே. ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு அட்ராக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். தென் போக போக இன்டென்சிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். தென் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போக போக இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு சோல் டு சோல் வாய்ப்பு வந்து ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிருக்கும். இந்த பர்சன் பல தடவை உங்கள் ட்ரீமில் வந்திருப்பாங்க. கண்டினியூஸ் இந்த பர்சன் நேம் பார்த்துட்ருப்பீங்க. எனி டைம் 24/7 ஒரு பர்சனோட தாட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பட் என்னன்னு தெரியாது. பட் நீங்கள் திங்க் பண்ணுறதும் கிடையாது. பட் இந்த ஒரு பர்சனோட தாட் 24/7 உங்கள் மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டக்கான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த ஒரு பர்சன் கிட்ட ஸ்டக்கான மாதிரி ஃபீல் ஆகும். மேபி இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரான பிறகு நீங்கள் ரொம்ப டவுனாக இருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம், உங்கள் லைஃப்பை அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டராக நீங்கள் இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரான பிறகு இந்த ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் ஸ்டக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கும். ஏனே தெரியாது இந்த ஒரு பர்சனோட தாட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். 24/7 இந்த ஒரு பர்சனோட ஞாபகங்களே நீங்கள் ஜீவிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இல்லூஷன் மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். ஒரே ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம லைஃப்பை கொண்டு ஸ்பாயில் பண்ண மாதிரியும் நம்ம லைஃப்பை டோட்லி ஸ்டக் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கும். ஒரு சோல் டு சோல் பாய்பு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு நோ கண்டக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தாலும், ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தாலும், இந்த ஒரு பர்சன் கூட உங்கள் கூட இருக்கிற மாதிரியும், இந்த ஒரு பர்சன் கூட பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும் 24/7 இந்த ஒரு பர்சனோட தாட்லேயே ஜீவிச்சுட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சோல் டு சோல் வைப் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஓகே. ரொம்ப இன்டென்சிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு அப்போ பல தடவை உங்களுக்கு அது ஃபீல் ஆகிருக்கலாம். ஏசில் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படியோ போயிட்டு இருந்துச்சு. என் லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணி என் லைஃப் ரொம்ப என்னோட கண்ட்ரோலில் என் லைஃப் நின்றுச்சு. பட் இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் என்ட்ரான பிறகு எனக்கு 24/7 இந்த ஒரு பர்சனோட தாட்டாக தான் இருக்குது. எனக்கு வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. மேபி எனக்கு இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் இன்ட்ரடியூஸ் ஆகணும், என்ட்ரு ஆகணும். இந்த ஒரு பர்சன் கூட என் லைஃப் வேணும். மேபி இந்த ஒரு பர்சனுக்கு எனக்கு எதாவது ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்கும், இல்லை முடிஞ்ச மாதிரி நான் இந்த ஒரு பர்சன் லவ் பண்ணணும். இந்த ஒரு பர்சன் என்ட்ரான பிறகு நான் டோட்லி எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் ஸ்டக்கான மாதிரி இருக்குது. மேபி இந்த ஒரு பர்சனும் நானும் சேர்ந்துட்டா என் லைஃப் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிடும், ஒரு கம்ப்ளீஷன் ஆகிடும். உங்களுக்கு இன்னுக்குள்ளே ஃபீல் ஆகிருக்கும். அதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஸோ அதனால் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படியாவது எனக்கு என்னோட கண்ட்ரோல் போயிட்டு எனக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்தால் மட்டும்தான் என்னால் வந்து மறுபடியும் நான் ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனுக்கு வர முடியும். உங்களுக்கு ஒரு திங்கிங் வந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஒரு பர்சன் எப்படி அவங்க லைஃப்பில் கொண்டு வரதுக்கு லவ் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டோ டெக்னிக்கு உங்களுக்கு என்ன வித்த தெரியுமா எல்லாம் ட்ரை பண்ணிங்க. பட் ஒன்றும் நடந்திருக்காது. ஓகே. இந்த பர்சனை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜான ஒரு பர்சனாக இருந்தால் அவங்க பார்ட்னர் கூட இருக்கலாம். மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா ஃபேமிலியாக இருக்கலாம். ஆல்ரெடி இவரே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நின்றுருப்பாங்க. அந்த டைமில் தான் இந்த ஒரு பர்சன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே. பட் ஸோ உங்களுக்கு ஃபீல் ஆன மாதிரி இவங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கலாம். பட் இன்னொரு பர்சனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. ஓகே. பட் நீங்கள் ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். ஸ்டார்டிங்கில் 2 பேரும் மீட் பண்ணும்போது 2 பேருக்கு சேம் ஃபீலிங் வந்துட்டு உண்டு. ஓகே. 2 பேருக்கும் ஒரு சோல் டு சோல் வைப்பு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு ஆள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. ஓகே. அதுக்கு காரணம் என்னென்னு சொல்கிறேன். ஓகே. ஆக்சுவலி ஆள் பார்த்திங்கன்னா பயங்கர சைலண்டாக தான் இருப்பாங்க, பயங்கர ப்ரில்லியண்ட். அது ஏன் ப்ரில்லியன்ட்னு சொல்கிறேன்னா அவங்களுக்கு மைண்ட் கேம் கடிக்கிறது, சீட்டிங் பண்ணுறதுல கைவந்த கலை. ஸோ அதனால தான் அவங்க பயங்கர ப்ரில்லியண்டாக இருக்காங்க. ஓகே. ஆள் ரொம்ப சைலண்டாக தான் இருப்பாங்க. ஃபேஸ் பார்த்து எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. எவ்வளோ வலி இருக்கட்டும், வேதனை இருக்கட்டும், எவ்வளோ ஸ்நேகம் இருக்கட்டும், அதை ஆள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு அப்பாவியான ஒரு மூஞ்சை காட்டுறதுக்கு ஆள் பயங்கர டேலண்டான ஒரு பர்சன். ஓகே. பட் டோட்டலி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு. ஓகே. கரண்ட் சுச்சுவேஷன் டோட்லி ஒன்றும் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இதாக இருக்கான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ அந்தளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு. டெத் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஒரு பர்சன் பல தடவை வந்து ஈகோ ஆட்டிடியூட் இந்த ஒரு பர்சன் சொந்தமாக சிந்திச்சு எனக்கு இது இம்பார்ட்டன்ட், எனக்கு நான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டரே கிடையாது. ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் லவ் கிடையாது, செல்ஃப் லவ் பண்ணாத ஒரு கேரக்டர். ஓகே, மேபி செல்ஃப் லவ்னா என்னென்னு தெரியாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். காரணம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் பல தடவை வந்து ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சனோட வேல்யூ வந்து பவரை நீங்கள் மனசிலாக்கிட்டு, பட் ஆள் மனசிலாக்கிட்டு இல்லை. உங்களுக்கு இந்த ஒரு பர்சனை பார்க்க ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், இந்த ஒரு பர்சனில் எல்லாம் முடியும்னு இவரை பார்த்து உங்களுக்கு ஃபீல் ஆகிக்கலாம். பட் ஆள் அந்த அளவுக்கு ஆள் அந்த அளவுக்கு ஒத்த ஆள் பார்த்துட்டு இல்லை. ஓகே, ஆள் பயங்கர பவர்ஃபுல்லாக ஒரு கேரக்டராக இருக்கலாம், பட் ஆள் அதை ரியலைஸ் பண்ணிட்டு இல்லை. ஓகே, ஆள் வந்து எனி டைம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு பேச்சு கேட்டு முடிவெடுக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஆள் சொந்தமாக சிந்திச்சு எனக்கு எது இம்பார்ட்டன்ட் முடிவெடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கிடையாது. பல தடவை இந்த ஒரு போஸ்ட் உங்களை விட்டு ஓடுறதுக்கான ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லை, ஒரு விஷயம் தைரியம் இல்லை, ஒரு விஷயம் வந்து ஆளோட வேல்யூவே பவரே மனசிலாக்கிட்டு இல்லை. உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம, ஒரு கிளாரிட்டி கொடுக்காம இந்த ஒரு பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு ஓடுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, ஆள் செல்ஃப் லவ் பண்ணிட்டு இல்லை, ஆளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை, ஆள் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஆளுக்கு என்ன வேணும் ரியலைஸ் பண்ணிட்டு இல்லை, ஆளோட பவர் ஆள் மனசிலாக்கிட்டு இல்லை. ஆளுக்கு சுத்தமாக தனக்கே வேல்யூ கொடுக்காத ஒரு பர்சன், தனக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு பர்சன் எப்படி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? ஓகே, ஸோ அதனால தான் இந்த பர்சன் உங்கள்கிட்ட ஓடிட்டு உண்டு. பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருண்டு. அப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டைமில் ஆள் அப்படியே தேர்ட் பார்ட்டி பக்கத்தை சாஞ்சிட்டுண்டு. எனக்கு தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு தேர்ட் பார்ட்டி ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு பர்சனாக இருக்கலாம், எனக்கு தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு தேர்ட் பார்ட்டி கிட்ட நின்றுட்டு உண்டு. நீங்கள் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு எல்லா எஃபர்ட் நீங்கள் கொடுத்துட்டு ஆள் தேர்ட் பார்ட்டிக்கு பின்னாடி போய் நின்றுட்டு. அப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு நான் மட்டும் தானே எஃபர்ட் போடுறேன். பட் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து முன்னோட்டு கொண்டு போகணும்னா இல்லை ஒரு கை மட்டும் வந்து ஒரு கை தட்டினா ஓசை வருது, 2 கை தட்டினா தான் ஓசை வரும். அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு முழுக்க எஃபர்ட் நான் தானே போட்டுட்ருக்கேன், அதர் சைடில் ஒரு எஃபர்ட்டும் இல்லை. அப்போ ரெண்டு சேரம்ப ஒரு ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போக முடியாது. இவரோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் இருக்கேன். ஆக்சுவலி இவருக்கே வேல்யூ கொடுக்காத ஒரு கேரக்டரு, எனி டைம் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தேர்ட் பார்ட்டிக்கு பின்னாடி இறங்கிட்டு இருக்க ஒரு கேரக்டரு, இல்லைன்னா தேர்ட் பார்ட்டிக்கு பேச்ச ஒரு கேரக்டர். அதுக்கு ஒரு சோல் டு சோல் வைப்பு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, உங்களுக்கு ஃபீல் ஆன மாதிரி ஆளுக்கு ஒரு சோல் டு சோல் வைப்பு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் மேபி நீங்கள் செல்ஃப் பண்ணியிருக்கலாம் அந்த டைமில், நீங்கள் பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கலாம். ஓகே, பட் ஆள் அந்தளவுக்கு எக்ஸ்ப்ரெசிவும் கிடையாது, சைலண்டான ஒரு கேரக்டர், செல்ஃப் லவ் பண்ணாத ஒரு கேரக்டர். இவர் ஆளை கண்டுபிடிச்சிட்டு இல்லை, ஆளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துல, இவர் தேர்ட் பார்ட்டிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போ உங்களுக்கு மனசில் இருக்கலாம், எத்தனை மாத்திரம் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு நான் எதுக்கு எஃபர்ட் கொடுக்கணும், நான் மட்டுமே எஃபர்ட் கொடுத்து இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நாளும் முன்னோட்டு போகாதில்ல, 2 சேர்ந்தால் தான் 2 கையும் சேரும்போது நீ ஓசை வரும். இனிமேல் நான் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு எந்த ஒரு எஃபர்ட்டு கொடுக்குறதா இல்லை, நீங்கள் முடிவு பண்ணிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். மேபி இந்த ரிலேஷன்ஷிப் டெத்தான பிறகு நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலி அமைக்கலாம் இருக்கலாம், மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். மேபி நீங்கள் ரொம்ப ஹீல் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், 4 பேருக்கு நீங்கள் ஹீலிங் பண்ணுற ஒரு, இல்லைன்னா 4 பேர் ஒருத்தவங்க கஷ்டப்படக்கூடிய டைமில் அவங்களுக்கு சில பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து ஹீல் பண்ணக்கூடிய ஒரு வித்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பயங்கரமாக ஹீல் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம் நீங்கள் எல்லாரையும். ஓகே, ஹை வைப்ரேஷன் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு இன்ட்யூஷன் பயங்கரமாக கெயிட் பண்ணுது. உங்களுக்கு சில விஷயங்கள் கிரிமினலாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் ஃபீலாக இருக்குமே, இந்த ஒரு பர்சன் வந்து இந்த ஒரு பர்சன் லைஃப்பை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் வருகிறது விதி, இந்த ஒரு பர்சனை நான் கண்டுமுட்டினது விதி, இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் என்ட்ரி கொடுத்தது விதி, இந்த ஒரு பர்சன் கூட தான் எனக்கு ஒரு லைஃப் கொண்டு போகணுங்கிறது அது ஆல்ரெடி பிளான்டு, யூனிவர்ஸ் விதி. ஸோ இந்த ஒரு பர்சன் கரெக்டாக என் லைஃப்பில் வருவாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. பட் நான் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுத்து என்னாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த ஒரு பர்சனை அதுக்கு எஃபோர்ட் கொடுக்கணும், நான் சைலண்டாக இருக்கணும். நான் சைலண்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு பர்சன் இந்த என்ன சொல்லுது, நான் என் லைஃப்பை பார்த்துட்டு நான் என்னோடய லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் முன்னோட்டு போகிறேன். ஆளுக்கு ரிலேஷன்ஷிப் வேணும், நான் வேணும்னா ஆளும் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு முன்னோட்டு வரட்டும்.
உங்களுக்கு அது மனசிலாயிட்டு எஸ் இந்த ஒரு பர்சன் நான் சேசிங் பண்ண இந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டிக்கு பின்னாடி போய் ஒழிச்சிட்டு தான் இருப்பாங்க. இவங்களும் செல்ஃப் லவ் பண்ணணும். இவங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ இருக்காது. ஆளை வச்சுட்டு கண்டுபிடிக்கிட்டு நம்ம இந்த ஒரு பர்சனை சேசிங் பண்ண நம்ம இந்த ஒரு பர்சனை காப்பாற்றணும்னு நினைக்க இந்த ஒரு பர்சன் ஒரு ஆக்சுவலி எடுக்காமல் அப்படியே நிற்கிறாங்க. தன்னோட ஈகோ ஆட்டிடியூடையும் வச்சு தேர்ட் பார்ட்டியோட பேச்சு கேட்டு உங்களை பயங்கரமாக சண்டை போடுறது, கஷ்டப்படுத்துறது, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் மனசிலாக்காமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு பர்சன் பண்ணிவிட்டு அப்போ உங்களுக்கு அது மனசிலாகிடும். எஸ் நம்ம வேலையை பார்ப்போம், நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணுவோம். நம்ம யூனிவர்ஸ் ஒரு பாத் நமக்கு வச்சுருப்பாங்க, அந்த பாத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னா ஆனால் ஆக்ஷன் எடுத்துகிட்டு முன்னேற்றம் வரட்டும். ஓகே, உங்களுக்கு அது பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட சண்டை போடும்போது ஈகோ ஆட்டிட்டு நிற்கும்போது பல தடவை நீங்கள் இந்த பர்சனை காலையில் பிடிச்சி கெஞ்சிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு எஃபோர்ட் கொடுத்துட்டு நீங்கள். பட் ஆளும் ஒன்றும் பண்ணிட்டு இல்லை. ஓகே, அப்போ உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் மனசில் ஆகிட்டு இனி இந்த சுச்சுவேஷனை நான் இனி போனேன், என் லைஃப்பை வந்து நான் தோற்று போயிடுவேன். இன்னொரு பர்சனை ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் தேர்ட் பார்ட்டியை பேச்சு கேட்டு தேர்ட் பார்ட்டிக்கு பின்னாடி இவங்க நின்றுட்டு இருப்பாங்க. இன்னொரு பர்சனை என் பக்கம் கொண்டு வரணும்னா நான் இந்த பாக்ஸ் சூஸ் பண்ணுறது நான் என்ன பீஸா யார் என் லைஃப்பில் இல்லாட்டாலும் இருந்தாலும் என்ன நான் பீஸாக வச்சுருக்கணும், பவர்ஃபுல்லாக வச்சுருக்கணும், செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எனக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எனக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, உங்களுக்கு மனசில் ஆகிட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் வேல்யூ கொடுங்க, உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எல்லோரும் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா ஆக்சுவலி ரீடிங்காக இருக்கட்டும், ஹீலிங்காக இருக்கட்டும், வரக்கூடிய டைமில் எல்லோரும் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களை நீங்கள் வந்து குறைச்சி எடை போடுறீங்க. ஓகே, இதோ ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அவ்வளோ ஒரு கிஃப்டாகவும் அவ்வளோ ஒரு பொக்கிஷமாகவும் அவ்வளோ ஒரு டைமண்டாக பார்க்குறீங்க. உங்களை நீங்கள் வந்து ஒரு சீப்பாக நினைக்கிறீங்க. இது எல்லோரும் பண்ணுற ஒரு மிஸ்டேக் ஆகும் ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, உங்களை நீங்களே சீப்பாக நினச்சாச்சு, அப்போ ஆப்போசிட் இருக்க பர்சன் உங்களை சீப்பாக தான் நினைப்பாங்க. உங்களுக்கு நீங்களே வேல்யூ கொடுக்கல, உங்களுக்கு நீங்களே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காட்டா ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எப்படி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்புள்ள என்றாலும் எல்லோரும் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா ஓகே நம்ம ஆசைப்பட்ட ராஜகுமாரை வந்துட்டான்னு சொல்லிட்டேன் எல்லோரும் நம்மளை அப்படியே டவுன் ஆக்கிட்டு 24/7 அவங்களுக்கு கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, அவங்க பின்னாடியே போகிறது, அவங்க அட்ட செகண்டில் நம்மளை ஒரு குப்பையாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன் நம்ம அவங்களுக்கு ரொம்ப ஹை ப்ரியாரிட்டி கொடுத்துட்டோம், அவங்க பெரிய வேல்யூவாக நம்ம பார்த்துட்டோம், பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம். அவங்க அட்ட செகண்டில் நம்மளை ஒன்றும் இல்லாத ஒரு குப்பையாக்கிட்டு பாய் கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கும்போது, உங்களை ஹை பீரியடில் வச்சுக்கும்போது அப்போசிட் இருக்கிற பர்சன் அதே வேல்யூ நமக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் வேல்யூ 100 வச்சிங்கன்னா அப்போசிட்டில் நிற்கிற பர்சன் உங்களுக்கு 100 வேல்யூ கொடுப்பாங்க. உங்களை நீங்கள் சீப்பாக நினச்சினா அப்போசிட் இருக்கிற பர்சன் உங்களை சீப்பாக நினைப்பாங்க. அதனால செல்ஃப் லவ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, எந்த சுச்சுவேஷன்லையும் சரி உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பயங்கர மேபி நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் டேரோ கார்ட் ரீடிங் படிக்கலாம், இல்லைன்னா பார்த்துட்ருக்கலாம், இல்லை நீங்கள் ஹீலிங் ஒர்க்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லைனா வந்து ஹீலிங் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கலாம், மெடிடேஷன் பண்ணுறீங்க, ரக்கி ஹீலிங் பண்ணுறீங்க. ஸோ யூனிவர்ஸ் கூட கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கிறீங்க. உங்களுக்கு எஸ் நான் கொஞ்சம் சைலண்டாக இருந்தாச்சுன்னா ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சன் கட்டாயம் ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு, ஒரு பிலீவ் உண்டு, உங்களுக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் உண்டு. எஸ் இந்த ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு எங்கேயும் போகாது. எஸ் இந்த ரிலேஷன்ஷிப் என் லைஃப்பில் கண்டிப்பாக என்ட்ரி ஆகும். பட் நானாக ஆக்ஷன் எடுத்துறது ஓகே. ஏன்னா நான் ஆக்ஷன் எடுக்க இந்த ஒரு பர்சன் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க. ஸோ இவங்க ஆக்ஷன் எடுக்கட்டும், நான் சைலண்டாக இருக்கிறேன், நான் ஃபேஷன்ஸில் இருக்கேன், நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறேன், நான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், நான் செல்ஃப் லவ் பண்ணுறேன், என்னென்ன சந்தோஷமாக வச்சுருக்கேன், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறேன் கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங். ஸோ எஸ்டர்டே நைட் இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணிட்டோம்னா, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலாக சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு சோல் டு சோல் வைப் ஃபீல் ஆகுது. பட் இவருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு இவருக்கும் ஒரு சோல் டு சோல் வைப் ஃபீல் ஆகுது. பட் இந்த ஒரு பர்சன் தன்னோட ஈகோவில் ஆட்டிடியூடில் நிற்கிறாங்க. ஓகே,
அது இல்லாமல் இந்த பர்சன் எஸ்டர்டே நைட் இவர் என்ன திங்க் பண்ணிட்டுன்னா, இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களோட பார்வையில், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கே ஃபீல் ஆகிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் எனி டைம் ஒர்க்குக்கு மேபி எல்லா அபண்டன்ஸும் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். இல்லைனா வந்து பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டராக இருக்கலாம். பணம் தான் லைஃப்னு நினைக்கக்கூடிய கேரக்டராக இருக்கலாம். ஸோ அந்த எல்லா அபண்டன்ஸ் உள்ள ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் இந்த ஒரு பர்சனை பார்க்கும்போது நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒரு பர்சன் கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இல்லை, அப்படி இல்லை. இந்த ஒரு பர்சன் எஸ்டர்டே நைட்டு திங்க் பண்ணிட்டு உண்டு. எனக்கு ஆக்சுவலி அது ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஆள் பயங்கர ஹாப்பியாக என்கிட்ட ஹாப்பி ஒன்றும் கிடையாது. இவர் எஸ்டர்டே நைட்டு என்ன திங்க் பண்ணிட்டோம்னா, நான் வந்து மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டர், நான் பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். எனக்கு நினைக்கிற மாதிரி பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது, இல்லைன்னா பிஸ்னஸில் ஒரு சக்ஸஸ் கிடைக்குது. பட் எனக்கு அதில் ஒரு ஹாப்பி ஃபீல் ஒன்றும் எனக்கு இல்லை. ஓகே, மேபி உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இவருக்கு மணியை பார்க்குற டைம் சந்தோஷப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணலாம், அவரோட மைண்டை மாற்றுறதுக்கு கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் இவர் என்ன திங்க் பண்ணுறான்னா, இவர் எஸ்டர்டே நைட் இவர் என்ன திங்க் பண்ணுறோம், நான் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், நான் மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். பட் எனக்கு அதில் ஒரு ஹாப்பி ஃபீல் எனக்கு கிடைச்சிட்டு இல்லை. எனக்கு ஒரு ஹோம் ஃபீலிங் எனக்கு கிடைச்சிட்டு இல்லை. எனக்கு எங்கேயுமே எனக்கு ஒரு ஹோம் ஃபீலிங், என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி, எனக்கு என்ன ஹாப்பியாக வச்சுருக்கிற மாதிரி, நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு அந்த ஒரு ஹோம் ஃபீலிங் எனக்கு எங்கேயும் கிடைச்சிட்டு இல்லை. அதை நினச்சி இவர் பயங்கர சேடானு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு உண்டுன்னா அதை நினச்சி இந்த ஒரு பர்சனுக்கு பயங்கரமாக போர்டுன்னு ஃபீல் ஆகுது. ஸோ இவர் எஸ்டர்டே நைட்டு இவர் உங்களை ஏதாவது சீட்டிங் பண்ணிட்டு உண்டுச்சுன்னா அந்த ஒரு விஷயம் அவருக்கு ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதை நினச்சி இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக வேதனை அடைஞ்சிட்டு உண்டு. ஓகே, நான் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கலாம், நான் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டேனே. ஏன்னா இவருக்கு ஒரு சோல் வாய்ப்பு இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, இவருக்கு அது கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு போர்ஷன் நீங்கள் சேசிங் பண்ணலாம், ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுருக்கிறீங்க, ஒரு சைனாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறீங்கன்னா ஆளுக்கு லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை. பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் வந்து சேசிங் பண்ணிட்டு கால் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு அப்போ ஆளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூவாக இருக்கட்டும், உங்களோட வேல்யூவாக இருக்கட்டும் மனசில் ஆகிட்டு இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் டோட்டில் சேசிங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னோட்டு போகக்கூடிய டைமில் ஆளுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. என்னோடய லைஃப்பில் எனக்கு லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு இல்லை என் லைஃபு. ஏதோ எனக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. என்னோட லைஃப்பை பேலன்ஸ்டு கொண்டு போகிறதுக்கு, என்னோடய லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு, என்னோடய லைஃப்பை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு நானும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்டு, பார்ட்டி, செலிப்ரேஷன், ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா சம்பாதிக்கிறேன், நிறைய சக்ஸஸ் நான் என் லைஃப்பில் பார்க்குறேன். பட் இருந்தாலும் என் லைஃப் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது இவருக்கு எஸ்டர்டே நைட்டு அந்த ஒரு ஃபீலிங் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. என் லைஃப்பில் எனக்கு ஒரு ஹோம் ஃபீலிங் எனக்கு கிடைக்கணும்னா எனக்கு அந்த பர்சன் என் லைஃப்பில் என்ட்ரி கொடுத்தா மட்டும்தான் எனக்கு ஒரு ஹோம் ஃபீலிங் கிடைக்கும். ஸோ அவளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை ரிலேஷன்ஷிப்பை குறித்து, ஒரு பீஸ் இல்லை, ஆள் திங்க் பண்ணுறாங்க ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ இவர் சீட்டிங் பண்ண விஷயம் அவரோட மைண்டில் வரக்கூடிய டைமில் அது பயங்கர போர்டு தான் ஃபீல் ஆகும். நான் இப்போல்லாம் பண்ணாமல் இருக்கலாம், நான் இந்த மாதிரி சீட்டிங் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நான் இன்றைக்கி நினைக்கிற டைமில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் போய் ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு முன்னோட்டு போயிருக்கலாம். பட் அது பல தடவை எல்லா தப்பையும் நான் எனக்கு மேலே வச்சுட்டு அந்த ஒரு பர்சனே நான் தப்பு சொல்லிட்டு உண்டு, அந்த ஒரு பர்சனே நான் தப்பாக பார்த்துட்டு உண்டு, அந்த ஒரு பர்சன் மேலேயே நான் பழியை போட்டுட்டு. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எதனால் பிரேக்கப் ஆச்சு, எதனால் செப்பரேஷன் ஆச்சுன்னு எனக்கு அது தெரியும். பட் தெரிஞ்சும் நான் அந்த ஒரு பர்சன் மேலே இப்போவும் நான் வந்து எல்லா தப்பும் எனக்கு மேலே தெரியும். இருந்தாலும் என்னோடய ஈகோ வச்சுட்டு நான் அந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு இருக்கேன். இந்த ஒரு ஈகோ வச்சுட்டு அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு எஃபர்ட் கொடுக்காம, முன் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஈக்குவல் கிவனே கொடுக்காம, எல்லா தப்பும் என் மேலே இருந்தும் என்னோடய ஈகோ வச்சுட்டு நின்றுட்டு அது இவருக்கு மனசிலாங்க. பட் ஆள் பண்ண தப்பை வெளியே சொல்கிறதுக்கு ஒரு ஈகோ. பட் ஆளுக்கு உள்ளுக்குள்ளே தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப் என்னால் செப்பரேஷன் ஆச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் என்னால் பிரேக்கப் ஆச்சு, ஒரு ஆக்ஷன் எடுக்காதனால அந்த ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போச்சுன்னு இவருக்கு அது தெரியும். ஸோ அது இவர் எனக்கு என்ன சீட்டிங் பண்ண விஷயம் வந்து எனக்கு தெரியும்.
நான் பண்ணது சீட்டிங் எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் சீட்டிங் பண்ணாமல் இருந்தேன்னா இன்றைக்கி அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓடி போய் நம்ம ஆக்ஷன் எடுத்துருக்கலாம். பட் இவர் சீட்டிங் பண்ணதை நினச்சி இவருக்கு பயங்கரமாக அது போர்டு தான் ஃபீல் ஆகுது. நான் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கலாம், ஒரு சோல் டு சோல் வைப் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு எத்தனையோ பர்சன்கிட்ட லைஃப்பில் நான் பேசியிருக்கேன், பழகிருக்கேன். பட் இந்த ஒரு பர்சன்கிட்ட கிடைச்ச ஒரு ஹோம் ஃபீலிங் எனக்கு எங்கேயுமே கிடைச்சிட்டு இல்லை. எனக்கு முன்னாடி தான் எனக்கு ஜாப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், ஒரு கெரியரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். மணியெல்லாம் பார்க்குற டைம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ எனக்கு எங்கே போனாலும் எனக்கு அந்த ஹோம் ஃபீலிங் எனக்கு எங்கேயுமே கிட்டிட்டு இல்லை அப்படின்னு இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இவர் வந்து இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய நான் வந்து ஈகோ வச்சுட்டு நிற்கிறேன், ஒரு விக்டம் ரோல் ப்ளே பண்ணிவிட்டு நான் நிற்கிறேன். பட் நான் ஒரு ஆப்போசிட்டில் பர்சன்கிட்ட நான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் எனக்கு இந்த ஒரு பர்சன் மேலே ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்குது, ஒரு ஸ்நேகம் இருக்குது. எனக்கு லைஃப்பில் வேறு யார் இருந்தாலும் எனக்கு அந்த எனக்கு ஒரு என்னோடய ஆத்மா ஒரு பீஸ் ஆகிட்டு இல்லை, ஒரு ஹாப்பி ஆகிட்டு இல்லை. நானும் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஒரு அன்கண்டிஷனல் லவ் பண்ணுறேன். பட் அது எனக்கு பல தடவை ஃபீல் ஆகிட்டு இல்லை. பட் இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு லைஃப்பில் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு ஸ்நேகம்ன்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு லைஃப்பில் இப்போதைக்கு இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் நான் தான். அது இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேபி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் என்டர் ஆகிறது விதியாக இருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சன் கூட தான் எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஆகுது, இந்த ஒரு பர்சன் தான் என்னோடய ஹோம் ஃபீலிங் கொடுக்குறாங்க, இந்த ஒரு பர்சன் கூட தான் என் லைஃப் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுன்னு ஆல்ரெடி யூனிவர்ஸ் வந்து எழுதி வச்சுருப்பாங்களா இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு என்னெல்லாமோ நானே லைஃப்பை பேலன்ஸில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் அந்த ஒரு பீஸ், அந்த ஒரு ஹாப்பி மட்டும் என் லைஃப்பில் கிட்டிகிட்டே இல்லை. ஸோ இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படியோ பார்த்து இந்த ரிலேஷன்ஷிப்பை தொலைச்சிட்டேன். இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு நியூ விஷனோடு நான் வந்து பார்க்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு எஸ்டே நைட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் நினைக்கிறாங்கன்னா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பே சக்ஸஸ் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் அழகாக ஒரு ஃப்ளவர் பூக்கணும். தென் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு உங்கள் கூட ஒரு பார்ட்டி செலிப்ரேஷன் என்ஜாய் பண்ணணும். இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு எஸ்டே நைட்டு. பட் இவர் வந்து என்னதான் ஈகோ ஆட்டிடியூடை வச்சுட்டு நின்னாலும் இவருக்கு ட்ரஸ்ட் உண்டு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது அது இவருக்கும் மனசிலாயிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் டெஸ்டினி விதி, கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போகாது, நானும் இந்த ஒரு பர்சனும் வந்து செய்யணுங்கிறது யூனிவர்ஸ்னால் எத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் இக்னோர் பண்ணாலும். பட் எனக்கு கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கிறது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் நானும் அவங்களுக்கு செய்கிறோம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் இது பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. இவருக்கு அது ட்ரஸ்ட் ஃபீலிங் உண்டு. யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு, ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு ட்ரஸ்ட் உண்டு, உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஓகே, ஸோ ஒரு சிலவங்களுக்கு ஒரு பர்சனல் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். கம்யூனிகேஷன் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா 10 days இல்லைங்க 10 weeks இல்லைங்க 10 hours இந்த ஒரு பர்சன் கிட்ட உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னு வந்து திங்க் பண்ணிட்டு. ஓகே, இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ஒரு பர்சன் என்ன திங்க், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என் லைஃப்பில் இல்லைங்க, என்னால் வந்து எப்போவுமே என் லைஃப் பேலன்ஸில் இருக்காது, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்காது, ஏதோ வாழ்கிறேன் ஏதோ இருக்கிறேன், எனக்கு இந்த ஒரு ஃபீல் தான் இருந்துகிட்ருக்கு, எனக்கு ஒரு ஹோம் ஃபீல், எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு ஆத்மா திருப்தி எனக்கு வேணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும், இந்த ஒரு பர்சன் எனக்கு வேணும். இந்த ஒரு பர்சன் இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயங்களும் மனசிலாகிட்டு இல்லை. பட் இந்த ஒரு பர்சன் என்னை விட்டு போகிறப்ப எனக்கு எல்லா விஷயம் மனசிலாகிட்டு உண்டு. நானும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கணும், நானும் இந்த ரிலேஷன்ஷிப் ஈக்குவலுக்கு வேண்டிய கொடுக்கணும், நானும் இந்த ரிலேஷன்ஷிப்பை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு போகணும் வரைக்கும் முடிவாகிட்டு உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே ஓகே மேபி கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணிட்டு வரணும்னா, சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகும். கட்டாயம் விதி இந்த ஒரு பர்சனை என்னையும் விதி வந்து எப்படி சேர்த்து வச்சுச்சோ அதே மாதிரி கட்டாயம் ஒரு நாள் நானும் அவங்களும் சேரும். அந்த ட்ரஸ்ட் இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு, ஒரு பேஷன்ஸ். ஓகே, எப்படி இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் என்ட்ரி கொடுத்தாங்களோ அதே மாதிரி கட்டாயம் இந்த ஒரு பர்சன் என்னையும் விதி கட்டாயம் சேர்த்து வைக்கணும். இவங்களுக்கு 110% இந்த பர்சனுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் நமக்கு சன் கார்டாக வந்திருக்குது. ஸோ இந்த ஒரு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க, கம்யூனிகேஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகும்.
கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃபு பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்களை ஹை வைப்ரேஷனில் வச்சுட்ருக்கீங்கன்னா இந்த ஒரு பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிவைனிங் டைமில் ஓகே ஆகும். டிவைனிங் டைமில் நிறைய பேருக்கு என்ன தெரியாது. டிவைனிங் டைம் மீன்ஸ் நமக்கு ஃபேவரான ஒரு டைம். நம்ம லைஃப்பில் எப்போவும் நமக்கு டைம் வந்து மோசமான ஒரு டைமாக இருக்காதுக்கு. நம்ம லைஃப்பில் எப்போவுமே சேஞ்சஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் நாளைக்கு நம்ம லைஃப்பில் இருக்காது. ஸோ உங்களுக்கு லைஃப் ஃபேவரபுளாக மாறும். உங்களுக்கு இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக வந்திருக்கு. ஸோ சுச்சுவேஷன் இந்த வீல் உங்களுக்கு ஃபேவரபுளாக கரங்கி வரக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அது நீங்கள் ஹை வைப்ரேஷனில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த வீல் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவரபுளாக கரங்கி வரும். ஓகே, ஸோ இதுதான் பர்சன் ஆக்சுவலி நைட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து திங்க் பண்ண விஷயங்கள். ஓகே, ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா பி லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆ லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஓ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் ஸ்டார்டிங்லேயோ மிடில்லையோ லாஸ்ட்லேயோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். பி ஜே ஏ டி ஓ ஆர். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இங்கே 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 தென் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் 7 66 88. ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்துலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 6 important, 7 important, 8 important, 9 important, 10 important, 12 important, then 19 important, 13 important, okay. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் புதுசாக நம்ம சேனல் யாரை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் லிங்காக இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜிங்க நமக்கு அப்டேட் ஆகும். தென் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.